இந்த வாசகம் நாம் அடிக்கடி கேட்கும் வாசகங்களில் ஒன்றாகிவிட்டது. இந்த சிருஷ்டியில் ஆண்கள் நங்கையர்களுக்காக என்ன செய்திருக்கிறார்கள் என்று. இந்த அறியாமையை நான் என்னவென்று சொல்வேன்? தாங்கள் எப்போதாவது அழகிய கைத்தறி பட்டு வஸ்திரம் நெய்வது பற்றி அறிந்ததுண்டா? மெல்லிய பட்டு நூலை சீர்படுத்தி அழகிய கண்கவர் வண்ணமாக்கி மென்மையாக பக்குவப்படுத்தி மிகுந்த ஸ்ரத்தையுடன் ஒவ்வொரு நூலையும் கோர்த்து கோர்த்து நீண்ட பெரிய பட்டு வஸ்திரமாக உருப்பெறுகிறது. சற்றேனும் சிந்தித்து பாருங்களேன். இதைவிட மகத்துவம் வாய்ந்த செயல் இந்த அகிலத்தில் ஏதும் உண்டா? அது மட்டுமா? இந்த மகத்துவம் பொருந்திய பட்டு புடவைகளை விற்று உங்களைப் போன்ற உத்தம பெண்களை நம்பியே பல கோடி குடும்பங்கள் தங்கள் அன்றாட வாழ்வாதாரத்திற்கும் பொருள் ஈட்டுகிறார்களே. இது பற்றி தாங்கள் அறியாமல் போனதோ வியப்பளிக்கிறது. உத்தம பெண்களே, இவர்களை வஞ்சித்து விடாதீர்கள். உங்களை போன்ற நங்கையர்களை தவிர யாரால் காப்பாற்ற முடியும் இவர்களை? இந்த மகத்துவம் அறிந்து செல்லுங்கள், மனமுவந்து வாங்கிச் செல்லுங்கள் அழகிய கைத்தறி பட்டு வஸ்திரங்களை. இதனால் ஏற்படவிருக்கும் கர்ம பலனானது உங்களுக்கு நிச்சயம் உண்டு.